ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ துணி துவைக்க போறோம். பண்டிகைக்கு துணி துவைக்கலான்னு தான் வந்தேன் நானு. காலையில ஞாயித்துக்கிழமை இந்த வேலை தான் எடுத்துக்கினேன். தசரா அதாவது விஜயதசமி, ஆயுத பூஜைக்கு துணி துவைக்கலான்னு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு துணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மிஷினில் துணி போட்டாச்சு. பெட்ஷீட்டுங்கலாம் போட்டாச்சு. வீடு ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. அதனால் ஒட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒட்டை அடிக்கலாம். துணி போட்டாச்சு. இது 1 1/2 மணி நேரம் காமிக்குது. 1 1/2 மணி நேரத்தில் துவைச்சு முடிச்சாச்சு. காய போட்டேன் நான். காய போட்டுட்ருக்கேன் சாரி. காய போட்டுட்டு அப்புறமேட்டு டிஃபன் செய்யலாம். தோசை ஊற்றணும். தக்காளி சட்னியும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் தோசை ஊற்றணும். தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். எப்போ கரண்ட் இருக்குன்னு தெரியாது, எப்போ போகும்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். த தண்ணி எப்போ வேணால் அப்போ குடிச்சிக்கலாம். கரண்ட்டு போயிடும் ஒரு சமயம். இது ஒரு டிப் தாங்க. இதுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தண்ணி இந்த மாதிரி பாட்டில்லையோ இல்லாட்டி இந்த மாதிரி பாத்திரத்துலையோ தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. லக்கி பையன் வந்தான். நாங்கள் வளர்க்குற குட்டி பெட்டு இது. அவனுக்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு தோசையை ஊற்றிட்டு தக்காளி சட்னி வச்சுட்டு காலையில் டிஃபன், அதாவது காலையில் மத்தியானத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு பிரஞ்சு அதை சாப்பிட்டாச்சு. புரட்டாசி மாதம் எதுவும் எடுக்க தேவையில்லை, ஈஸியாக போயிடும். அது அது எடு, கறி எடு, மீன் எடு, அதை புடி இதை புடின்னு எதுவும் சண்டை கண்டு அது வீட்டில் வராது. ஏதோ ஒன்று பிரஞ்சை வச்சோம்மா சாப்பிட்டோம்மா போனோம்மான்னு இருக்க வேண்டியதுதான். தோசை வெந்துச்சு பாருங்கள். இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு போட்டு தோசையை போட்டு தக்காளி சட்னியை ஊற்றி அடிக்க வேண்டியதுதான். தக்காளி சட்னியை கறி குழம்பா நெஞ்சுன்னு சாப்பிட்டுடலாம். எனக்கு தோசை பிடிக்காது, அதனால் நான் இட்லி ஊற்றிக்கிட்டேன். கிண்ண இட்லி யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. இது மேலே தக்காளி சட்னி ஊற்றி அடிக்கிற